டச் பண்ணிட்டான்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு எல்லா ஆதரவும் கிடைக்குது. இதுதான் சமூக நீதி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக கொடுக்கின்ற நீதி. ஆனா இப்ப பார்த்த ஒரு வீடியோ, இப்ப ரீசன்ட் டைம்ல நான் பார்த்த ஒரு வீடியோ என்னை உண்மையாவே ரொம்ப கண் கலங்க வச்சது. சிம்ஜிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கேரளா பஸ்ல கேமரா ஆன் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் சிரிச்சுட்டே, பக்கத்துல தீபக்னு ஒருத்தர் நிக்கிறாரு. ஃபெமினிசம் பேசுறவங்களாவே இருந்தாலும் அந்த வீடியோவை பார்க்கும் போது ஒரு நிமிஷம் யோசிக்க தோணும். அவரா இடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. இந்த பொண்ணா போயிட்டு வைரல் ஆகணும்னு பண்ணிச்சா, இல்ல இப்போ இந்த கண்டென்ட் தான் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு, இத போட்டா நம்ம வைரல் ஆயிருவோம் அப்படி நினைச்சு பண்ணிச்சா எனக்கு நிஜமா தெரியல. ஃபெமினிசம் பேசுறவங்களாவே இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கிற ஒரு வீடியோவா தான் அது இருந்தது. இந்த வீடியோக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் பொண்ணு, வைஃப், அம்மானு எல்லாரும் அவரை ஏதோ விரோதி மாதிரி பார்த்து வார்த்தையாலேயே கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவரு அவ்வளவு அவமானங்களையும் வார்த்தைகளையும் தாங்க முடியாம இந்த உலகத்துல இனியும் வாழணுமான்னு சொல்லிட்டு போய் தற்கொலை பண்ணிக்கிறார். இந்த பொண்ணை தேடி போலீஸ் போகும்போது அந்த பொண்ணு கேரளாலேயே இல்ல அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. சோசியல் மீடியால பாக்குற எல்லா விஷயங்களும் உண்மை கிடையாது அப்படிங்கறத விவரிக்கிற அளவுக்கு, உணர்த்துற அளவுக்கு இந்த செய்தி தொகுப்பு நமக்கு காட்டுது. இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் உண்மையாவே ஒரு பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்தாலுமே, பஸ்ல நடந்து அத வீடியோ எடுத்து போட்டாலுமே அந்த பொண்ணை நம்பாம வைரல் ஆகிறதுக்காக பண்றியா, நடிக்கிறியா, பழி சுமத்துறியான்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும். இந்த ஒரு இப்படிப்பட்ட பெண்களால எல்லா பெண்களையும் சந்தேகிக்கிற ஒரு நிலைமை ஒண்ணு ஏற்படுது. இனிமேலாவது சோசியல் மீடியாவில் பார்க்கின்ற விஷயங்களை பார்த்து தீர விசாரித்து அது உண்மைதானா என்று தெரிந்த பிறகு ஷேர் செய்யற ஒரு மனநிலைய நம்ம இனிமேலாவது உருவாக்கிக்கணும் இந்த ஒரு செய்தி தொகுப்பின் மூலமாக.